என் செல்ல குழந்தையே, இன்று பிரதோஷ நாள் அல்லவா? இன்றைய நாளில் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல அதிசக்தி வாய்ந்த நிமிடங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக இந்த வராகியானவள் நான் வந்திருக்கின்றேன். என்ன நடக்கப் போகின்றது? இன்றைய நாளில் உன் வாழ்க்கையில் எதை நீ சாதிக்கப் போகின்றாய் என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என்ன நடந்தாலும் அது உனக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுத்ததோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். எது நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து என் பிள்ளை உனக்கான வாழ்க்கையை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். இந்த வராகி உன் முன்னால் தோன்றியிருக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் உன் வாழ்க்கையில் உனக்கான அற்புத நொடி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த மாற்றங்கள் எப்பொழுதிலிருந்து உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறது என்று நீ கேட்பாயானால், நிச்சயமாக அவையெல்லாம் உன் வாழ்க்கையில் இப்பொழுதிலிருந்து தொடங்கப் போகின்றது. எந்த நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அற்புத நேரமாக மாறிவிடப் போகின்றது. அதிசக்தி வாய்ந்த நாளில் இந்த தாயானவள் உன்னை தேடி வரும் பொழுது நீ இல்லை என்றும் இந்த தாயானவளை காணாமலும் சென்றுவிடக்கூடாது. எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பது அத்தனை சந்தோஷங்கள். அதை நீ காணாமல் சென்றிருப்பதுதான் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமும் கூட. இனிமேலாவது இந்த பிரச்சனைகளை எல்லாம் விடுத்து இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவிக்க தொடங்கிவிடு. இதற்கு மேலும் என் பிள்ளை நீ தாமதிப்பாயானால் இனி இந்த வாழ்க்கை உன்னை ஒரு கை பார்க்கத்தான் செய்யும். உன்னை விட மற்றவர்கள் முன்னேறி செல்லவும், இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற நன்மைகளை தனக்குரியதாக மாற்றவும் போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாக இருக்கின்ற இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அதிக பொறாமை நிறைந்த இந்த உலகம், அதிக போட்டிகள் நிறைந்த இந்த உலகம் உன்னை முன்னேற விடாமல் தடுப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அங்கே செய்து கொண்டிருக்கின்றது. இதுவெல்லாம் தெரியாமல் போனால் வேறு விஷயம். தெரிந்தும் நீ இந்த தவறை செய்துவிடக்கூடாது. தெரிந்தும் இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு தவறையும் செய்யக்கூடாது. உனக்கான நேரத்தை நீ வீணடிக்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் போதும். வருவது எல்லாம் உனக்கானதாக மாறிவிடும். என் பிள்ளையே, அது வேறொருவருக்கானதாக இருந்திருக்கலாம். ஆனால் நீ செய்கின்ற புண்ணியத்தின் பலனாக, நீ அதனை வேண்டியதன் பலனாக அது உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும். இது போன்ற எத்தனையோ அதிசய திருப்பங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் பல மாற்றங்களை நீ கண்கூடாக காணப்போகின்றாய். என் பிள்ளையே, இன்று இந்த பிரதோஷ நாளில் நீ நான் சொல்கின்ற ஒருவருக்கு இந்த பொருளை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அது உன்னுடைய புண்ணிய பலன்களை அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் என் குழந்தை, ஒவ்வொரு நல்ல நாட்களிலும் ஒருவருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும். அது உனக்கு நல்லது என்று எத்தனையோ முறை நான் சொல்லி இருக்கின்றேன். நான் மட்டுமல்ல, யாரிடம் சென்றாலும் உனக்கு இந்த விஷயங்களை தெரிவித்திருப்பார்கள். என் குழந்தையே, இதை நீ உணர்ந்திருப்பாயானால், இதை உன் வாழ்க்கையில் நீ தெரிந்து கொண்டிருப்பாயானால், நிச்சயமாக இதை நீ இன்று செய்ய வேண்டும். நீ நினைக்கலாம், அம்மா, என்னிடத்தில் பண வசதி இல்லை, என்னால் யாருக்கும் எதுவும் செய்ய முடியாது, அந்த அளவிற்கு நான் என் வாழ்க்கையில் பெரிதாக எதையும் சேர்த்து வைக்கவில்லை என்று சொல்கின்ற என் பிள்ளை நீ, நான் சொல்கின்ற இந்த பொருளை இவருக்கு கொடுத்து விட்டால் போதும், 1000 பேருக்கு நீ அன்னதானம் வழங்கிய பலன் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என் பிள்ளையே, இதற்கும் பெரிதாக நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஒரு 10 ரூபாய் நீ செலவு செய்தால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இனிமேல் எல்லாம் நல்லதாக நடக்கும். உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வரும். என்ன நடந்தாலும் அது உனக்கு நன்மையை கொடுக்கும்.
எது வந்தாலும் அது உன் வாழ்க்கைக்கானதாக மாறும். என் பிள்ளை, அடைய நினைக்கின்ற மாற்றங்களை நீ நிச்சயமாக அடைந்து விடுவாய். வேண்டும் வேண்டும் என்று நீ சொல்லும் பொழுதெல்லாம் உன்னிடத்தில் கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை தேடி வரும். எந்த நொடியும் உன் வாழ்க்கைக்கான நொடியாக மாறிவிடும். எல்லா நேரத்திலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் சரியாக பெற்று விடுவாய். வேண்டாம் என்று நீ சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கைக்குரியதாக அற்புதத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும். என் தங்கமே, நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா? தலைகீழ் மாற்றம் உன் வாழ்க்கையில் ஏற்பட போகின்றது. இதை செய்யும் பொழுது என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இருந்த அத்தனை கஷ்டங்களும் நீங்கி நீ அன்னதானம் கொடுத்ததற்கான புண்ணியத்தை பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் இனி எல்லாமே உனக்கானதாக நிச்சயமாக மாறிவிடும். என் பிள்ளை, நீ நினைத்தது நீ சாதிக்கப் போவது இவை எல்லாவற்றிலும் இந்த வராகி என்னுடைய பங்கு அதிகமாக இருக்கின்றதல்லவா? அதுபோலத்தான் இன்று பிரதோஷ நாளில் தேய்பிறை பிரதோஷத்தில் இன்று நந்தி பகவானினுடைய அருளை நீ பெற்று கொண்டால், அவரினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டால், சிவபெருமானினுடைய அன்பும் உனக்கு முழுமையாக கிடைத்து விட்டது என்று அர்த்தம். சிவபெருமானினுடைய அன்பையும் அருளையும் நீ முழுமையாக பெற்று கொண்டால் நிச்சயமாக இனி இந்த உலகத்தில் எதையும் நீ சாதித்து விடுவாய் என்பதல்லவா அர்த்தம். இத்தனை சாதனைகளையும் படைக்கக்கூடிய வல்லமையை உனக்குள் தெய்வங்கள் கொடுத்திருக்கின்றது எனும் பொழுது நீ உன் வாழ்க்கையை நினைத்து பெருமைப்படத்தானே வேண்டும். எதற்காகவும் வாழ விருப்பமில்லை என்று நீ சொல்லிவிடக்கூடாது. ஒவ்வொரு நல்ல நாட்களிலும் உனக்கு கிடைக்கின்ற நல்ல வரங்களை நீ அன்போடு பெற்றுக்கொள். நிச்சயமாக வெற்றி உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதி. எந்த நேரத்திலும் இவையெல்லாம் உன்னை விட்டு சென்று விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை தர நினைப்பது சந்தோஷங்களாக இருந்தாலும் என் குழந்தை, அதை பெறுவதற்கு முன்பாக உனக்கு பலவிதமான சோதனைகள் வரத்தான் செய்யும். அத்தனை சோதனைகளையும் கடந்துவிட்டு அதை நீ பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையில் சாதித்து விட்ட ஒரு உணர்வு அந்த நேரத்தில் உனக்குள் வருமல்லவா? அதை வாயினால் சொல்லிவிட முடியாது, வார்த்தைகளால் அதை வர்ணிக்க முடியாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஆனந்தமாக உனக்கு அது கிடைக்கும். என் குழந்தைக்கு சந்தோஷம் என்பது உறுதியாகிவிட்டது என்றால் அதற்கு காரணமாக இருக்க போவது இந்த வராகி நானாக மட்டுமே இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் நீ நினைத்ததை அப்படியே நடத்தி முடிக்க முடியவில்லை என்று எண்ணி வருந்தாதே. நீ நினைக்கின்ற நேரத்தில் இவையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும், இவையெல்லாம் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ நிச்சயமாக ஒரு நாள் புரிந்து கொள்வாய். நாம் பட்ட கஷ்டங்களுக்கும் நாம் பட்ட பாடிற்கும் நமக்கு நல்ல பலன் கிடைத்து விட்டது என்று எண்ணி நீ பெருமிதம் கொள்ளத்தான் போகின்றாய். என் பிள்ளையே, இது நாள் வரையிலும் உனக்கு கிடைத்த சந்தோஷத்தை நீ நிச்சயமாக இனிமேல் இந்த தாயானவள் என்னிடத்தில் பகிர்ந்து கொள். ஏனென்றால் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் வருகிறது என்ற உடனேயே அதற்காக வேதனைப்படுகின்றவர்கள்தான் இங்கு அதிகமாக இருக்கின்றார்கள். அதற்காக சந்தோஷப்படுவதற்கு இங்கு யாரும் இல்லை. அதனால் என் பிள்ளை, நீ நினைத்ததை எல்லாம் சாதிக்கும் வரை, நீ ஆசைப்பட்டது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் வரை யாரிடமும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை மட்டும் நீ பகிர்ந்து கொள்ளாதே. எதுவாக இருந்தாலும் உனக்கு மன நிறைவை கொடுக்கும் வரை இந்த தாயானவள் உன்னோடு பயணித்து அதை உனக்கு பெற்று கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன். என் குழந்தை, இன்று உன் கண்ணில் படுகின்ற பசுமாட்டிற்கு நீ பழம் வாங்கி கொடு. 10 ரூபாய் செலவு செய்து நீ வாங்கி கொடுக்கின்ற பல ஆயிரம் பேருக்கு நீ அன்னதானம் செய்த புண்ணியத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அதிசக்தி வாய்ந்த அற்புத நாளில் உனக்கான நல்ல நேரத்தை நீயே உருவாக்கிக்கொள். இல்லை என்று சொல்லாமல், முடியாது என்று மறுக்காமல் உன் வேண்டுதலை நீ நிறைவேற்றிக்கொள். என் தங்கமே, இந்த நாள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அற்புதத்தை நடத்தி கொடுக்கும். இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். யாராக இருந்தாலும் சரி, உனக்காக மனம் இறங்கி வர வேண்டிய காலகட்டம் வரும். உனக்கு உதவி செய்தால் போதும் என்கின்ற நிலை நிச்சயமாக சிலரது வாழ்க்கையில் ஏற்படும். அந்த அளவிற்கு சிலருக்கு உன்னால் ஏற்பட்ட
ஏற்படுத்திய நன்மைகள் எல்லாம் நினைவிற்கு வரப்போகின்றது. உன் மீது நன்றி காட்ட வேண்டிய நேரம் அவர்களுக்கு வந்துவிட்டது. எதற்காகவும் இனி என் குழந்தை நீ கவலைப்படாமல் இரு. மற்றதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்கின்றேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.